வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிஐ நெட்வொர்க்கில் வந்து மெயின்னெட் மைக்ரேஷன் ப்ராக்ரஸை எனேபிள் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ப்ராசஸுக்கு எப்போ எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கேஓசியை சப்மிட் பண்ணி கேஓசி பாஸ் ஆகிட்டிங்கன்னா இந்த மெயின்னெட் மைக்ரேஷன் நீங்கள் பண்ண முடியும். அது பண்ணுறது எப்படின்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஐ நெட்வொர்க் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணி மைனிங் பண்ணாதவங்க மைனிங் பண்ணிக்கிங்க. அப்புறமா இதில் கீழே ஒரு செக்லிஸ்ட்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டவுன்லோட் பிஏ ஆப் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இல்லை டிக் இருக்கும். கிரியேட் ஏ பிஏ வாலெட் பண்ணியிருப்பீங்க, டிக் இருக்கும். அடுத்து கன்ஃபார்ம் யுவர் பிஏ வாலெட் பண்ணியிருப்பீங்க, அதுலேயும் டிக் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கமிட் டு லாக்அப் கான்ஃபிகரேஷன் இருக்கும், அதுலேயும் உங்களுக்கு டிக் இருக்கும். ஏன்னா உங்களுடைய லாக்அப் கான்ஃபிகரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது 5th ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சப்மிட் யுவர் கேஓசி அப்ளிகேஷன் இருக்கும், அதுலேயும் டிக் இருக்கும். அடுத்தது வெயிட் ஃபார் கேஓசி ரிசல்ட், அதுலேயும் உங்களுக்கு டிக் இருக்கும். நீங்கள் கேஓசி ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்தீங்க. அப் டு 6 கேரக்டருக்கு உங்களுக்கு டிக் இருக்கும். 7th பார்த்திங்கன்னா மைக்ரேட் டு மெயின்னெட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். இதை எனேபிள் பண்ணால் தான் நம்ம மெயின் நெட்வொர்க்கை அக்சஸ் பண்ண முடியும். அதனால் இதை எனேபிள் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மைக்ரேட் டு மெயின்னெட்டில் ஆரோ இருக்குது பாருங்கள், அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஐ அக்செப்ட்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய அந்த பாஸ்பரஸ் கீன்னு சொல்லக்கூடிய 24 கேரக்டர்ஸ் வேர்டை இங்கே பேஸ்ட் பண்ணி சைன்இன் ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய பிஏ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களுடைய பிஐ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். இதில் wallet.pa என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்பரஸ் கீ தெரியும்னா அன்லாக் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு வச்சு எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் வித் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் செட்டிங் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஷோ மை பாஸ்பரஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் ஷோவை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய பாஸ்பரஸ் கீ இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணால் போதும். பேஸ்ட் பண்ணிவிட்டு சைன்இன் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், எனேபிள் ஆகிடும். ஓகே யூ ஆர் ஆல் செட் அப்படின்னு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா வாலெட் அட்ரஸ் யூஸ் டு சைன்இன்ட்டு ஒரு அட்ரஸ் இருக்கும். அப்புறமா டிஜிட்டல் சிக்னேச்சர்னு 2 இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுக்கிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைக்ரேட் டு மெயின்னெட் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ எல்லா ஆப்ஷனையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது மெயின்னெட் மைக்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக எனேபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம மெயின்னெட்டில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸு செக் பண்ணலாம். இப்போது பிஐ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய wallet.pa கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணிக்கிங்க. அன்லாக் பார்த்திங்கன்னா இதில் உங்களுடைய மெயின்னெட்டில் அவைலபிள் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 0 தான் காட்டுது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின்னெட்டில் பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுடைய மெயின்னெட் மைக்ரேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிலே கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மெயின்னெட் மைக்ரேஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் 14 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெயின்னெட்டில் பேலன்ஸ் அவைலபிளாக வரும். அதாவது உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபரபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது உங்களுக்கு இங்கே வரும். அதனால் வெயிட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.